ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இனிபாய். இன்றைக்கி மார்னிங் வேக்கப் ஆகிட்டு செக்லாம் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் போய் ஏறிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான், வழக்கம் போல் லேட்டு தான். சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு போனேன். அந்த ரயில்வே ட்ராக்கு எப்போதுமே நான் பார்த்துட்டே போவேன். அது சென்டிமெண்ட். பார்த்தா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிட்டு தான் போவேன். எனக்கு சக்ஸஸ் ஆகும், மற்றவங்கள ஆகுமான்னு தெரில. அப்புறம் பஸ்ஸு பிக்கப் எடுத்துகிட்டு நல்லா வேகமாக போயிட்டே இருந்தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து ரீச் ஆகிட்டேன். பார்த்தா பயங்கர வெயில். சரி இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில, போவோன்ட்டு அப்புறம் கிளம்பி நாகப்பட்டினம் போய் ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கி பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தையே காணும், வெறிச்சோடி இருக்குது. பஸ் ஸ்கூல் காலேஜில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பிரசாத்தை கூப்பிடுவோன்னு பிரசாத்தை கால் பண்ணி வர சொன்னேன். அவன் என்னடானா ஜாலியாக எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே புது மாப்பிள்ளை கணக்காக நின்றுட்டு இருந்தான். புது மாப்பிள்ளை தானே ஆக போகிறான். சரி போவோமா அப்படின்னு கேட்டேன். வாங்கண்ணா போவோம், இன்றைக்கி வேட்டை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். இதில் நாங்கள் மாதம் வேறு கிளம்புனோம். இன்றைக்கி பார்த்தா ஒர்க்கு எப்படா பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், பிரச்சனை என்ன எதுவுமே தெரியல. சரி போவோம், நடக்கட்டும் அப்படின்ட்டு 2 பேரும் பைக்கில் நல்லா வேகமாக கிளம்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேளாங்கண்ணி நேராக போய் ரீச் ஆனோன்னே இந்த லக்கியில் தான் நாங்கள் எப்போதுமே டீ குடிப்போம். எங்கள் ஃபேவரட் ஸ்பாட்டு. இந்த சமோசாவுக்காக தான் போகிறது. ஆளுக்கு 1 வாங்கினோம். அப்புறம் சரிம்மா அப்புறம் மத்தியானம் ஒர்க்கு பெண்டிங்கில் நின்று போய் சாப்பிட போகலான்ட்டு போனோம். சரி போய் சாப்பிடுவோன்ட்டு இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சரி பிளேட் இல்லைன்ட்டு அப்புறம் நான் புரோட்டா வாங்கி அவனுக்கு பாதி பிச்சு போட்டு எங்கள் வீட்டு உருளைக்கிழங்கும் லெமன் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. நல்ல காம்பினேஷன். அப்புறம் நாங்கள் ஒரு கலக்கி 1 வாங்கினேன். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தா அந்த ஒர்க்கு ஃபினிஷே ஆக மாட்டேங்குது. என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதில் சிரிப்பு வேறு அவனுக்கு. சரி போ என்ன பண்ணுறது, எண்ணெயை வேற போட்டு உயிரை வாங்குறீங்கடான்னா அப்புறம் என்ன வேணும்னு கேட்டால் டீ வேணும்னு கேட்டான். சரி வா டீ சாப்பிடுவோம். சரி அப்புறம் 2 பேரும் குடிச்சிட்டு செம்ம டீ. அப்புறம் டேவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாய்.